வெல்கம் அவர் சேனல். இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ண ரீசன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனலை பார்த்து நீங்கள் பயன் செல் பண்ணணும், உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிட்டு பயன் செல் பண்ண இருக்குங்களா. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் ஒன்றும் கொடுக்கலங்க. ஒரு சின்ன ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஓப்பன் ஆகிட்டு அப்படியே மேலேயும் கீழேயும் போயிட்டு அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஒரு 250 பாயிண்ட்ஸ் அளவு தான் மார்க்கெட்டோட மூமெண்ட்டே மொத்தமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரி, வாங்க நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னா, நாளைக்கு இந்த ஜோன் மட்டும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 55,740 ஓகேங்களா, இந்த க்ரீன் லைன் வரைஞ்சிருக்கு பாருங்க, இந்த ஜோன். ஓகேவா, இந்த ஜோன் வந்து ஒரு இந்த ஜோனில் வந்து மேக்ஸிமம் நாளைக்கு வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் கீழே வரலாம். இந்த ஜோனுக்கு மேலே போச்சுன்னா மேலே போகலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். எப்படின்னா, மார்க்கெட் வந்து கேஸ் இந்த ஜோனை மேலே இருந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி கீழே வந்துச்சுன்னா இப்படி கீழே வரலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வரலாம், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இந்த 55,430 இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் இப்படி ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க. இந்த இடத்துல இதுக்கு மேலே இல்லை கீழே இருந்து இப்படி ஓப்பன் ஆகிட்டு இப்படி மேலே போகுதுன்னா மார்க்கெட்டு இந்த ஜோன் வரைக்கும் போயிட்டு இந்த 55,970 ஓகேவா, இந்த ஜோன் வந்து ஒரு ரிவர்சல் ஜோனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது இன்கேஸ் வந்து நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் அவுட் பண்ணா இல்லை இந்த மாதிரி பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக 1 hour கேண்டல் பிரேக் அவுட் வச்சுச்சுன்னா இப்படி மேலே போகலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். நல்லா கரெக்டாக பார்த்துங்க, நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் ஒரு கரெக்டான மூமெண்ட்டே கொடுக்க மாட்டுது. ஒன்று சைட் வேஸில் போயிடுது, இல்லை மார்க்கெட் வந்து ஒரே ஜோன்லேயே சுற்றிட்டு இருக்கு. ஓகேங்களா, அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லோ டைம் ஃப்ரேம் நினைக்கிறேன் பாருங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த க்ரீன் லைனு நிறைய வந்து மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கியே இந்த க்ரீன் லைனில் நல்ல ஒரு ரியாக்ஷன் மார்க்கெட் அந்த ஜோன் வரப்போ உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ஜோன் இந்த 55,970 சொன்னல, இந்த ஜோன் 56,000 இந்த ஜோனு ப்ளஸ் வந்து இந்த 55,600 ஜோன். ஓகேவா, இந்த ஜோன்லேயே மார்க்கெட் வந்து நல்லா சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன இடத்துல மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிறைய ஆக்ட் ஆகிருக்கு. அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மேலேயும் கீழேயுமா போயிட்டு இருக்கு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியும். நாளைக்கு எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஒரு ஸ்கேல்பிங்கோ இல்லை ஒரு நீங்கள் ஒரு 100 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கேப்சர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கேன். ட்ரெண்ட் லைன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் ஆகும். எல்லா இடத்துலையுமே ட்ரெண்ட் லைன்ன்றது ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி இல்லை ஒரு 2-3 பாயிண்ட்ஸுக்கு மேலே டச் ஆகிற இடம் எல்லாமே நம்ம ட்ரெண்ட் லைனாக கன்சிடர் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். ஆனால் நிறைய ஃபேக் ட்ரெண்ட் லைனும் ஒர்க் ஆகும், அதை நம்ம ஐடென்டிஃபை கரெக்டாக பண்ணணும். ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா இந்த இடத்துல நிறைய இடத்துல ரேட் ஆயிருக்கு மார்க்கெட், அதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் காட்டுறேன் பாருங்க, இந்த இடத்துல இங்கே இந்த ஜோன் இங்கே. ஓகேவா, அதான் நான் ஒரு சின்ன ஒரு ஸ்கால்பிங் ஒரு 100 பாயிண்ட் அந்த மாதிரின்னா இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது பிரேக் அவுட் பண்ணாலே ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த 15 minutes கேண்டில் பிரேக் அவுட் வச்சிருக்கு. இந்த 55,750 இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இப்படி கீழே வரலாம். நம்ம ஸ்கால்பிங் மாதிரி சின்னதாக பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்ன நடக்கும். பெரிய மூமெண்ட்னா எப்படின்னா, நீங்கள் லாங் வெயிட் பண்ணோன்னா நான் காட்டுறேன் பாருங்க, இந்த ஜோன்லாம் கிளியர் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக தான். இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். 1 hour கேண்டில் வச்சுக்கலாம். ஓகேவா, 1 hour கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக இந்த ஜோன் தான். ஓகேவா, இந்த 55,500 to 600 இந்த ஜோனுக்குள்ள ஒரு நல்ல ரிவர்சல் ஓகேவா, இந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஜோன் வச்சுக்கோங்க. இந்த ஜோனில் மார்க்கெட் வந்துச்சுன்னா மேபி மேலே போகலாம். ஓகேவா, இந்த மாதிரி லாங் நான் சொல்கிறேன். மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ஒரு 1 hour கேண்டில் இது வரைக்கும் வந்துச்சுன்னு வச்சுங்க. இந்த ட்ரெண்ட் லைன், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ஜோனுமே பார்த்துங்க. இந்த சப்போர்ட் ஜோன் இந்த 55,400 இந்த ஜோனுக்கு வந்துட்டாலே மார்க்கெட் பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாங்கில் உங்களுக்கு கால் சைடு வந்து நல்ல ஒரு பெரிய மூமெண்ட் கொடுக்கும். இந்த சைடு வந்துச்சுன்னா, இந்த ஜோன் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இல்லை இந்த ஜோன் இல்லை, மார்க்கெட் வந்து டைரெக்டாக மார்னிங் ஓப்பனிங்லேயே வந்து இந்த 55,970, ஓகே 56,000 ஜோன் வச்சுங்க. இது ஸ்ட்ராங்காக இப்படி பிரேக் அவுட் வச்சிருச்சுன்னா இந்த இடம் ஒரு மார்க் பண்ணிங்க, நான் காட்டுறேன் பாருங்க. இந்த ஜோனுமே மார்க் பண்ணிங்க இந்த இடத்துல, ஓகே. இதெல்லாம் லோ டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு ஹை இருக்குல்ல, அந்த ஜோன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். லோ டைம் ஃப்ரேமில் சின்னதாக லைட்டாக ரிவர்சல் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல கொடுக்கும், ஓகேவா. இந்த மாதிரி மார்க்கெட் இன்கேஸ் வந்து மார்னிங்கே 1 ஹவர் கேண்டில் நல்லா இப்படி இங்கே ஓப்பன் ஆகிட்டு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா இகேன் இப்படி போயிட்டு மார்க்கெட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு, ஓகேவா. மெயினான ஜோன்ன்றது இந்த 56,000, ஓகேவா. அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகலாம், இல்லை அதை பிரேக் அவுட் பண்ணால் மேலே போகலாம், ஓகேவா. இந்த ஜோன் மெயினாக இந்த 55,500 to 400 இந்த ஜோனில் வந்து கண்டிப்பாக இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணாது, ஓகேவா. இந்த ஜோன் வந்துச்சுன்னா ரிவர்சல் தான், மேலே போகும். ஆனால் நீங்கள் பார்த்து கரெக்டாக என்ட்ரி எடுங்க. இப்படி மேலேருந்து இங்கேருந்து பொறுமையாக மார்னிங்கே வந்துச்சுன்னா, ரொம்ப ஸ்லோவாக, ஓகேங்களா, வந்துச்சுனாலே மார்க்கெட் இப்படி வந்துட்டு மொமெண்டம் கொடுத்துட்டு இப்படி மேலே தான் போகும், ஓகேவா. இந்த மாதிரி நடக்கும். லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதேமாதிரி வந்து நம்ம வீடியோஸ் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை யூஸ் பண்ணிங்க, ஓகேவா. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ட்ரேடிங்கில் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள், ஓகேவா. சரி வாங்க பார்க்கலாம். மெயினாக வந்து இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஒரே ஜோனில் தான் போயிட்டுருக்கு, சைட்வேஸாக போயிட்டுருக்கு. அதனால தான் பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு பெரிய மொமெண்டமுமே கொடுக்கல, ஓகேவா. அதுவும் எஃப்ஐ வந்து சுத்தமாக உள்ளே வரவே இல்லை, ஃபுல்லாக செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஆனால் என்னன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்ட்ன்றதுனால நல்லா செல்லிங் போயிட்டு இருந்துச்சு, ஓகேவா. நம்மளுக்கு புட் சைட் நல்லா என்ட்ரி கிடைச்சிருக்கும். இப்போ வந்து எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கும் அந்தளவு ஒரு ஈக்குவலாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். பையிங் வந்து இப்போ நேற்று வந்து ஒரு 600 crores வந்து செல் பண்ணாங்க, முந்தா நேற்று ஒரு 500 crores வந்து பை பண்ணாங்க, இன்னைக்கு ஒரு 1200 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அதனால மார்க்கெட் வந்து ஒரு பெரிய செல்லிங்கும் கிடையாது. ஒரு 5000 crores வந்து செல் பண்ணாங்கன்னா நல்ல டவுனில் போகும் மார்க்கெட். இன்னும் ஒரு 5000 crores பை பண்ணாங்கன்னா நல்ல அப் ட்ரெண்ட்ல போகும், ஓகேங்களா. எஃப்ஐ வந்து உள்ள வராதனால தான் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சைட்வேஸில் போயிட்டு இருக்கு, ஓகேவா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் யூஸ் பண்ணுங்க, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.